போட்டித் தேர்வோ நுழைவுத் தேர்வோ அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முதல்ல அந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும்னா முதல்ல புக்கை வாங்கணும். ஸோ புக்கு மட்டும்தான், அப்ளிகேஷன் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். கோச்சிங் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. கண்டிப்பாக அவங்களே வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, அவங்களே மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நான் எதுக்கு இந்த புக்கை வாங்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்தால் என்ன பதிலாக? ஒரு புக்கில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே சேர்ந்து கொடுக்குறோம். நீங்கள் எல்லா டைமே போய் ChatGPTல போய் நம்ம தேட முடியும். ஏன்னா நம்ம ஒரு 40 டாபிக் வந்து நம்ம ஒரு இடத்துல நான் சம்மரைஸ் பண்ணி கொடுக்குறேன். டயர் 2 டயர் 3 சிட்டிஸ் இந்த மாநகராட்சி தாண்டி அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு தமிழில் ஒரு சில எக்ஸாம்ஸ் எழுத முடியும்னே தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த எக்ஸாம்ஸ் பரீட்சைகள்லாம் இருக்குது. அதுக்கு வந்து வெறும் லாங்குவேஜுன்ற ஒரு காரணத்தினால தான் நம்ம மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணாமே இருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. இதில் வந்து தமிழ் மாணவர்கள் எவ்வளோ? அது ரொம்ப குறைவு. when compared to other states, பீகார், உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக எழுதுவாங்க. அவங்களுக்கு உள்ள அவேர்னஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஹாய் விகடன் வியூவர்ஸ், இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். இப்போ நம்ம தி எக்ஸாம் டாப்பர்லேருந்து தினகரன் சார் தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இருக்க டைமில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணனாலே வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதே நேரத்தில் தமிழ் மீடியம் மாணவர்களுக்கும் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி படிக்கணும், எவ்வளோ ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இந்த இன்டர்வியூவில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தினகரன் சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி இப்படி தான் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு நம்புகிறாங்க. ஆனால் இதில் வந்து தமிழ்லையும் எழுதலாம் அப்படின்ற ஒரு உண்மையான ஃபேக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ தி எக்ஸாம் டாப்பர் அப்படின்ற ஒரு புக் லான்ச் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து பைலிங்குவலாக தமிழ்லையும் படிக்கலாம், அதே நேரத்தில் இங்கிலீஷ்லையும் படிக்கலாம் அப்படின்னு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் கிரியேட் ஆகலை. தமிழ்லையும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சார்ந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுங்க சார். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு மெயினாக நம்ம ஸ்டேட் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி 1, 2, 4, 3 இந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நமக்கு ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்து டயர் 2 டயர் 3 சிட்டிஸ் இந்த மாநகராட்சி தாண்டி அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு தமிழில் ஒரு சில எக்ஸாம்ஸ் எழுத முடியும்னே தெரியல. இப்போ நான் ஆர்ஆர்பியை பற்றி நான் போய் ஒரு தடவை பேசும்பொழுது நான் ஒரு என்ஜிஓட டைப் பண்ணி ஸோ அவங்களோட நான் போய் பிள்ளைகளை போய் பார்க்குறேன். இப்போ ஸ்ரீமுஷ்ணம் பக்கத்தில் வலசக்காடுன்னு ஒரு கிராமப்புற பகுதியிலேருந்து படிக்கிற மாணவர்களாக இருக்கு. ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணப்போ, சார் இப்படிலாம் எக்ஸாம்ஸ் எழுதலாமா அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் இப்போ சொன்னேன், இல்லைம்மா கண்டிப்பாக எழுதலாம், சிலபஸ் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம். ஏன்னா இப்போ குரூப் டி எடுத்துட்டிங்கன்னா ஒரு கிரேட் 10 லெவல் தான், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் லெவல் ஆஃப் சிலபஸ் தான் இருக்கும் என்சிஆர்டி லெவல் அப்படின்னும் போது. இப்போ நம்மளுடைய சிலபஸ் வந்து விச் இஸ் வெரி அட்வான்ஸ்டு. ஸோ அதனால் அவங்க அதே சிலபஸை அவங்க அந்த எக்ஸாம்ஸும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா அதுக்கான காம்படிஷன்ஸ் அதிகம் தான். குரூப் டி எக்ஸாம்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் காம்படிஷன்ஸ் அதிகம் தான். பட் மோர் ஓவர் அதை பற்றியான அவேர்னஸ் வந்து நம்ம சைடில் இன்னும் கம்மியாக இருக்குது. புரியுது. இன்னும் வந்து ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸே வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா குரூப் 4 எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10,000 வேகன்சிக்கு 13 லட்சம் மாணவர்கள் வந்து அப்பியர் ஆகுறாங்க. அப்ளை பண்ணுறதே 18 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. சார், இது எப்படி நீங்கள் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியுதுன்னா, நம்ம சிட்டி மட்டுமே நம்ம ஊர் பாப்புலேஷன் இல்லை, வில்லேஜ் சைட்லேயும் பாப்புலேஷன். ஸோ தமிழ் மீடியம் இந்த லாங்குவேஜ்ன்ற ஒரு மெயின் பேரியர்னால நம்ம ஸ்டேட் லெவல் எக்ஸாமுக்கு அதிகமாக அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமா எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸோ 2 கொஸ்டின்ஸுமே இருக்கும், 2 லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். தமிழ் மீடியம் பிள்ளைகள் வந்து தமிழில் அட்டன் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க இங்கிலீஷ் அட்டன் பண்ணுவாங்க. நம்மகிட்ட இருக்கிற இன்னும் ஒரு ட்ராபேக் என்னென்னா, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலுமே புரிஞ்சிக்கிறது தமிழில் தான் புரிஞ்சுப்பாங்க. ஓகே ஒரு கொஸ்டினை படிக்கும் போது சில சமயம் இங்கிலீஷில் நமக்கால புரிஞ்சிக்கிறதுல ஒரு சில தயக்கம் இருக்கும். கொஸ்டினே புரியறதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. ரீசனிங் எபிலிட்டி மாதிரியான கொஸ்டின்ஸில், ஆப்டிடியூட் மாதிரியான கொஸ்டின்ஸில் அந்த புரிதலே முதல்ல நம்ம தமிழில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஸ்கூலில் படிக்கிறதுலேருந்தே வந்து நமக்கு என்னென்னா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்னாலும் கம்யூனிகேஷன்லேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் நம்ம வந்து ஒரு உரையாடலோ அந்த மாதிரிலாம் பெருசாக இல்லை. அங்கே படிக்கிறோம், பேசுறதுலாம் தமிழில், ஸோ சிந்தனை ஓட்டம் தமிழில் இருக்கும். ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால் கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டஃப்பாக இருக்கும். ஒன்று. செகண்டு, பேசிக் லெவல்லே ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. அந்த சின்ன வயசில் ஒரு சில பேசிக்ஸை விட்டுட்டிங்க அப்படின்னா பெருசாகும் போது அதெல்லாம் டஃப் கொஸ்டின்ஸாக இருக்கும். அதில் தான் மேக்ஸு, ஃபிசிக்ஸு இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதை கேட்டாலே எங்களுக்குலாம் தலை சுற்றி. அதுதான். அப்போ அந்த புரிதலை வந்து இன்னும் கொஞ்சம் இலகுவாக அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதுதான் வந்து எங்களோட மெயின் மோட்டோவாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம்.
சரி, இப்போ வந்து அதான் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ப்ராப்ளம். ஸோ த எக்ஸாம் டாப்பரில் அந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் தர விதமாக இருக்குது? ஓகே. தி எக்ஸாம் டாப்பர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸோ எனக்குள்ள இருந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம புக்ஸ் வந்து குடுக்குறோம். ஓகே. ஸோ அது காம்படிட்டிவ் எக்ஸாம்க்காகட்டும், போட்டித் தேர்வோ, நுழைவுத் தேர்வோ அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முதல்ல அந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். நம்ம நார்மலாக ஒரு புக்கு வாங்குகிறோம், அந்த புக்கை படிக்கிறோம். அது படிக்கும்பொழுது நமக்கு அது ஓரளவுக்கு ஒரு டியூஷன்லேயோ இல்லை வந்து ஒரு கோச்சிங் சென்டர்லேயோ அதை வந்து அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதை புரியும் படிக்கும்பொழுது. அப்படி இல்லைன்னா அந்த புக்கை படித்தாலும் உங்களுக்கு புரியாது, டவுட் இருக்குது. இப்போ அதுக்கான விளக்கம் தேவை. இப்போ அந்த விளக்கத்துக்கு தான் நான் ஹைப்ரிட் மாடல்ன்ற ஒரு கான்செப்ட்டுக்கு போகிறோம். அந்த ஹைப்ரிட் மாடல் என்னென்னா, இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் யுகத்தில் ஸோ கம்பைனிங் தீஸ் டூ லைக் நம்ம புக்கு ப்ளஸ் மொபைல் அப்ளிகேஷன்ஸ், ஸோ இது ரெண்டுத்தையும் தாங்கி நிற்கிறதுனால நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணும்போது அந்த டாப்பிக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கமாக வரும். ஓகே. அது போத் இன் இங்கிலீஷ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன் தமிழ். தமிழில் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு பேஜுக்கும் அந்த ஸ்கேனர் மாதிரி இருக்கும், ஒரு கான்செப்ட்டுக்குமே அந்த ஸ்கேனர் இருக்கும். அந்த ஸ்கேனரை நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் விளக்கத்தோடு இருக்கும். அந்த விளக்கம் வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் இருக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரெயின் வந்து ஒரு டன்னலை கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த ட்ரெயினோட மீட்டர் வந்து ஒரு 100 மீட்டர்ஸ், டன்னலோடைய மீட்டர் வந்து ஒரு 200 மீட்டர். அப்போ அந்த ட்ரெயின் வந்து என்ன டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. லென்த் ஆஃப் த ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் த டன்னல், மொத்தம் 300 மீட்டர், அதான் டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம இது வந்து ஒரு அனிமேட்டடாக நம்ம வந்து ஒரு ட்ரெயின் போகிறத ஒரு டியூட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அது மனசில் பதியும். ஸோ இப்போ இருக்கிற காலத்தில் இந்த டிஜிட்டலை வந்து நம்ம வயசாக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த பேசிக் லெவல் புரிதலோட எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கான்செப்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ரீச் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு மாணவர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு தொடர்ந்து நம்ம புக்கை பார்த்தே படிக்கும்போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி வரும், ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி சூழலில் இப்போ வீடியோ ஆப்ஷனும் இருக்குது, ஸ்கேன் பண்ணி. அது ஒரு புரிதலுக்காக நம்ம ஒரு பயணம் பண்ணுறோம். ஆமாம், ஒரு பயணம் பண்ணுறோம். பயணம் பண்ணும்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நாவலோ ஒரு புக்கோ படிக்கிறோம்னா அது வேற. ஸோ அது வந்து நம்ம புக்கை புரட்டி அதுதான் நமக்கு மண்டையிலேயே கொஞ்சம் ஏறும், அந்த கற்பனையும் கொஞ்சம் விரிவடையும். ஸோ இந்த மாதிரியான படிப்பு சார்ந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ட்ராவல் பண்ணும்போதும் நம்ம அந்த ஆப்பை நம்ம நார்மலாக இப்போ ட்ராவல் பண்ணும்போது எல்லாரும் கையில் மொபைல் வச்சுட்ருக்காங்க. பட் பார்க்கறது என்னமோ இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி போகுது. அதை தவிர்த்துட்டு அவங்க பரீட்சை எழுதுறதுக்கும் இந்த ஆப்லேயே ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் நம்ம வச்சுருக்கோம். அதே சமயத்தில் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோவும் இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறது தி எக்ஸாம் டாப்பர் ஒரு மெட்டீரியல் இருக்குது, இது மூலயமா ஒரு மாணவர் வந்து இந்த அளவுக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு சைடு என்ன இருக்குன்னா, இப்போ வந்து இந்த குரூப் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. அவங்களே வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, அவங்களே மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நான் எதுக்கு இந்த புக்கை வாங்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்தால் என்ன பதிலாக இருக்கும்? ஸோ ஆக்சுவலி கோச்சிங் சென்டர்ஸில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நீங்கள் எல்லா இடத்துலேருந்தும் போய் படிக்க முடியாது. இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் வெரி ஆக்சசிபிள், ஈஸியாக போய் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர்லாம் அவங்க படிக்கலாம். கொஞ்சம் டவுன் த சிட்டியை தாண்டி நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரில் உள்ள கோச்சிங் சென்டர்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஒன்று இங்கே இருக்கிற பெரிய நிறுவனங்களே அங்கேயும் ஒரு பிரான்ச்சஸாக இருந்தால் தான் உண்டு. அப்படி இல்லைன்னா அங்கேருந்து சென்னை வந்து படிக்கணும். அந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் என்கிட்ட கேட்கும் போது இந்த மாதிரி அண்ணா நகரில் போய் ஒரு சென்டருக்கு சார் ஓகே தாராளமாக படிங்க. அதுக்கான காஸ்ட் வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஒன்று. ஸோ செகண்டு, அதில் ஒரு 6 months நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணி தங்கி படிக்கணும்னா ஒரு சாதாரண மாணவர்களுக்கு அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு 25,000 மினிமம் வந்து நீங்கள் ஒரு 2 months இல்லை 3 monthsக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அப்புறம் அங்கே போய் ஸ்டே இருக்குது, அதுக்கான காஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து கிராமப்புற மாணவர்களோ இல்லை அதை ஒட்டி இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இது ரொம்ப அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இல்லை, ஆல் ஓவர் இந்தியா நம்ம எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட் இஸ் ஹியூஜ். ஸோ எப்படியாவது ஒரு வாழ்க்கை வந்து அடுத்த தலைமுறை வந்து மாறாதான்ற அந்த ஒரு கேள்வியிலேருந்து தான் தொடங்குது. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது என்னென்னா ஒரு புக்கு, ஸோ அதுவே டியூட்டராகவும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். தட்ஸ் ஒன் திங். செகண்ட் திங், ஃபார் B2Bக்கும் நாங்கள் ஒரு ஆப்ஷனாகவும் வச்சுருக்கோம். B2B இந்த சென்ஸ் ஃபார் த கோச்சிங் சென்டர்ஸ் ஆஸ் வெல். ஸோ இப்போ எல்லா கோச்சிங் சென்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் காஸ்ட் இருக்குது, அதுக்கான ஹோஸ்டிங் சார்ஜஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் தகுந்த மாதிரியும் எங்ககிட்ட ஒரு மாடல் வச்சுருக்கோம். ஃபார் விச் நாங்கள் கோச்சிங் சென்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் ப்ளஸ் எங்களுடைய அப்ளிகேஷன் ஆகட்டும், அந்த அப்ளிகேஷனில் அவங்களுடைய ரெக்கார்டட் வீடியோஸை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுக்குறோம். ஸோ ஃபார் விச் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அங்கே படிக்கிற மாணவர்களுக்கும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். சார், இப்போது உங்கள் அப்ளிகேஷனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது? ஓகே, ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும்னா முதல்ல புக்கை வாங்கணும். ஸோ புக்கு மட்டும்தான், அப்ளிகேஷன் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்.
ஸோ புக்குக்கான சார்ஜஸ் மட்டும்தான். புக்கில் ஒரு ஐடி கொடுத்துருவோம், அது வந்து யூனிக் ஐடி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி புக்கு. ஓகே, ஸோ அந்த ஐடியை வந்து அந்த மொபைல் அப்ளிகேஷன் நம்ம ஆப் ஸ்டோர்லேருந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணின பிறகு மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கெட் ஆன உடனே நீங்கள் அந்த புக் ஐடியை வந்து பதிவு பண்ணணும். புக் ஐடியை பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த புக்கில் உள்ள எல்லா QR கோட்ஸும் ஆக்சஸ் ஆகும். ஃபஸ்ட்டு திங், அந்த புக்கு சார்ந்து இருக்கிற எல்லா ப்ராக்டிஸ் டெஸ்ட் அண்ட் மார்க் டெஸ்ட் அதுவும் ஆக்சஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு டாப்பிக்கை ஒன் டைம் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆகிக்கலாம். அதோடைய சால்வ்டு எக்ஸாம்பிளுக்கு டைரெக்டாக நீங்கள் போய் லிஸ்ட்டில் போய் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட விளக்கம் வந்து ரெண்டுமே இருக்கும். தமிழில் வேணும்னா தமிழில் சூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 ஆப்ஷன்ஸுமே அது அவைலபிளாக இருக்குது. ஒரு டாப்பிக்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கான ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து ஒரு 25 டெஸ்ட், ஒரு 20 டெஸ்ட்டுக்கு மேலே உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மொபைல் அப்ளிகேஷனில் நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது இல்லை மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஒரு கொஸ்டினுக்கும் எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுக்கிறோம், ஓகே, அதுவும் தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கிலீஷ்லையும் அட்டன் பண்ணி பார்க்கலாம், தமிழ்லையும் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எழுதி முடித்த உடனே அதுக்கான ரிசல்ட்ஸு, அதுக்கான அனலிட்டிக்ஸும் பார்க்கலாம். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன், ஆன்சர்ஸு, ஸோ இதையும் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எங்கே தவறு இருக்கோம், எங்கே இன்னும் நம்ம வந்து அதிகமாக இன்னும் எஃபோர்ட் போட வேண்டியது இருக்குது. இன்னொன்று, நம்ம இப்போ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு காமன் ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். டிஎன்பிஎஸ்சி 4 ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். மெயினாக பிள்ளைகள் வந்து எதில் விடுவாங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மேக்ஸ் டஃப்பாக இருக்கிறவங்க அந்த கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவாங்க. இல்லைன்னா ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸை மட்டும்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா தமிழ் வந்து இப்போ மேண்டட்ரி. ஸோ இதில் இந்த எந்தெந்த டாப்பிக்கில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணுமோ அதை பேஸ் பண்ணி நான் குரூப் 4 உள்ள கொஸ்டின்ஸை வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இன்னும் பெட்டராக இதில் பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது, அது ஆர்ஆர்பிக்கு ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், வாட் எவர் மைட் பி. ஸோ இதில் கிட்டத்தட்ட 40 டாபிக்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலிமா அவங்களே எவாலுவேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லா ப்ராசஸ்லையும் A to Z இருக்குது. ஷூர், யா சார். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து மாணவர்கள் வந்து எப்படிலாம் அந்த படிக்கிற விதத்தை பற்றிலாம் காட்டலாம். இன்டர்வியூ ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், நிறைய மாணவர்களுக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நம்மளால எழுத முடியும், தமிழ் தெரிந்த மாணவர்களுக்கு எழுத முடியும்னே தெரியாத ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார், என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதலாம்? ஆமாம், இப்போ ஆர்ஆர்பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்ஆர்பியில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏஎல்பி இருக்குது, ஆட்டோ லோக்கோ பைலட்னு சொல்லுவாங்க. என்டிபிசி இருக்குது, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு குரூப் டி எக்ஸாம்ஸ், அது 10th கிரேட் லெவல், கொஞ்சம் அது கிரேட் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் அதில் தான் அதிகமாக எழுதுவாங்க. நார்த் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக எழுதுகிற ஒரு எக்ஸாம் அது. அது விட்டால் ஸ்டாஃப் செலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எஸ்எஸ்சி அண்ட் எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎல் இருக்குது, கிராஜுவேட் லெவல். கிராஜுவேட் பண்ண பிறகு நம்ம எழுதக்கூடிய பரீட்சை. அதுக்கப்புறம் சிஹெச்எஸ்எல்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல். ஸோ அது ஹையர் செகண்டரி லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ். என்னன்னா நார்த் இந்தியன் எக்ஸாம்ஸ் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து என்சிஆர்டி சிலபஸ்லேருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க கேள்விகள் வந்து. ஸோ அதை தாண்டி இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயே. ஸோ அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸில் இருக்குது. அதோடைய அவேர்னஸ் வந்து மேபி நம்ம ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ கோச்சிங் சென்டரில் போய் படிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் நிறையா தெரியுது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஒரு சிட்டியை தாண்டி நம்ம போய் பார்க்கும்போது ஒரு சில பிள்ளைகள் வந்து இன்னும் கோயிலில் படிச்சுட்டு இருக்கிறவங்கள நான் பார்க்குறேன். ஸோ எங்கள் ஊர் சைட்லேயே ஏக்நாதர் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் உட்காந்து அந்த பசங்க படிச்சுட்டே இருப்பாங்க. அவன் ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவனுடைய இலக்கே அது மட்டும் தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்து 2 வருஷம் 3 வருஷம் அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ காம்படிஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதை எப்படி ஈஸியாக கிராக் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தாகணும். ஸோ பேட்டர்னை பேஸ் பண்ணி படிக்கிறாங்க, அவங்களுக்கு அதுலேயே ரொம்ப யூஸ் ஆகிடுறாங்க. நீங்கள் எந்த மாதிரி கொஸ்டின் சொல்லணும் அவங்களுக்கே தெரியும் மேக்ஸிமம். பட் இருந்தாலும் 1 மார்க்கில் மிஸ் ஆகும், 2 மார்க்கில் மிஸ் ஆகும். அது வந்து இப்போ இந்த மாதிரி ஏதாவது டஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மிஸ் ஆகும். ஓகே. சரி, இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸாம் டாப்பர் பற்றி விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒன்லி தமிழில் தான் இருக்கேன், இல்லை மற்ற லாங்குவேஜஸ்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம்? ஸோ இப்போ நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா தான் நாங்கள் பிளான் பண்ணது. ஸோ இப்போ மற்ற லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா கர்நாடகாக, ஸோ கன்னடா அண்ட் இங்கிலீஷ் பண்ணிகிட்ருக்கோம். மலையாளத்துக்கு மலையாளம் அண்ட் இங்கிலீஷு. அதர் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஓகே. ஸோ இதில் கன்னடா ஆல்மோஸ்ட் பண்ணிட்டோம், மலையாளமும் பண்ணிட்டோம், ஹிந்தி இப்போ இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஓகே. தமிழ் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். நன்றி, தேங்க்யூ. அண்ட் நம்ம இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஐயோ இதை கிளியர் பண்ணுறது கஷ்டம், இது வந்து கிளியர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது, நிறைய அட்டெம்ப்ட் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் டாப்பர் இந்த கேள்விக்கு என்ன சொல்யூஷனாக இருக்கும்?
அவங்க ஏன்னா இது வந்து செல்ஃப் ஸ்டடியா இருக்கு, அவங்களே தான் அவங்க படிக்கிறாங்க. ஸோ எக்ஸாம் டாப்பர் ஒரு ஒரு டீச்சரை ரீப்ளேஸ் பண்ற இடத்துல இருக்கு, ஒரு கோச்சிங் சென்டரை ரீப்ளேஸ் பண்ற இடத்துல இருக்கு. ஸோ என்னென்ன குவாலிட்டிஸ் அதுல? ஸோ ஆக்சுவலி ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது வார்த்தை பெரிய வார்த்தை, ஆக்சுவலாக அந்த மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு இது வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பீரியட் டப்புன்னெலாம் நம்ம பாஸ் பண்ணுறது வந்து ஒரு 1 or 2 அதுக்கு அவங்களுக்கு அதுக்கான நேச்சுரலாகவே அவங்களுக்கான ஒரு இது இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராக்ரஸிவாக நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். எப்படி நம்ம வந்து நம்ம ஒரு அறிவு பெறதுக்கு நிறைய பத்திரிகை படிக்கிறோம், தலையங்கம் பார்க்குறோம். ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது புரியாது, கஷ்டமாக தான் இருக்கும். பட் அது டெய்லி ப்ராக்டிஸ், டே டு டே ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும். இப்போ காலேஜ் சேர்றவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஃபஸ்ட் இயர்லேருந்து 3 வருஷம் இல்லை 4 வருஷம் அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. காலேஜ் டியூட்டிஸ் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஸ்கில் கண்டிப்பாக தேவை. ஸோ இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டங்கள் மாதிரி கிடையாது. இனி ஏதோ ஒரு ஸ்கில், இது நாட் ஒன்லி இன் காம்படிட்டிவ், ஏதோ ஒரு ஸ்கில் நம்ம கண்டிப்பாக இருந்தால் தான் ஆஃப்டர் கிராஜுவேஷன் அவங்களுக்கு ஈஸியாக வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களால போய் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே அவங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறதாகட்டும், அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தொடங்கிட்டே இருக்கணும். ஓகே, இது ஒன் ஆஃப் த சப்போர்ட்டிவ் சிஸ்டம். ஸோ மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாடுலேஷனில் கொடுக்குறோம், விச் கேன் பி யூஸ்ட் பை த B2B as well. ஸோ அது வந்து ஒரு கோச்சிங் சென்டரும் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியலாக நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஒரு ஏஐ காலகட்டம். கரெக்ட். இப்போ நம்ம மொபைல்லே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் போட்டோன்னே உடனே தெரிஞ்சுக்கிது. கரெக்ட். இந்த மாதிரி ஒரு இப்போ வந்து மொபைல் ஃபோன் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வில்லேஜ் சைட்லேயும் வந்து ஃபுல்லாகவே எல்லார் கையிலையும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நான் ஏன் ஒரு புக்கை பர்ச்சேஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு உங்களோட தினகரன் சாரோட பதில் என்னவா இருக்கும்? ஓகே, ஸோ என்னோட பதில் என்னென்னா, எனக்கு வந்து புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் சார். நீங்கள் புக்கை புரட்டும் போது இருக்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து நீங்கள் டிஜிட்டலில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து இப்போ கல்கியோட அலையோசை பத்திரிக்கை வந்து ரொம்ப சின்ன வயசில் படிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு சில சிறு நாவலில் இந்த மாதிரிலாம் படித்தேன். மைக்கேல் முகமது பஷீரோடது சுரதா எழுதுனதுலாம் படிச்சிருக்கோம். இப்போ அந்த புக்ஸ்லாம் எனக்கு அதுக்கப்புறமேட்டு என்கிட்ட இல்லை. ஸோ அதெல்லாமே அம்மா கிட்ட இருக்குது. அதனால் வாங்க இரவல் கொடுக்க மாட்டாங்க, புக்கை வந்து எப்பயும் யாரும் கொடுக்க மாட்டாங்க, அம்மாவே தர மாட்டாங்க. சரி, டிஜிட்டலில் திருப்பி படிக்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். 10 வருஷமாக வச்சுருக்கேன், இது வரைக்கும் நான் படிக்கல. ஸோ ஏன்னா டிஜிட்டலில் அந்த ஒரு ஃபீல் வராது உங்களுக்கு, ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங், இந்த டிஜிட்டலில் எப்படி வைஸாக யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த காலகட்டம், இது எந்த ஒரு நேரத்துலையும் வந்து உங்களை வேறு ஒரு ஸ்டெப் வந்து உங்களுக்கு பிஹைண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது, ஸ்கூல் லெவலையும் சரி காலேஜ் லெவலையும் சரி. ஆனால் இது எப்படி வந்து வைஸாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுன்றது இருக்குது. ஸோ ஒரு புக்கில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே சேர்ந்து கொடுக்குறோம். நீங்கள் எல்லா டைமே போய் சாட் ஜிபிடியில் போய் நம்ம தேட முடியாது. ஏன்னா நம்ம ஒரு 40 டாபிக் வந்து நம்ம ஒரு இடத்துல நான் சம்மரைஸ் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் ஒரு டாப்பிக்கும் போய் சாட் ஜிபிடியில் நீங்கள் கொடுக்கும்போது அந்த தேடுதல் வந்து அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். இட்ஸ் லைக் வாட்சிங் த ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரியோ இல்லை இன்ஸ்டாகிராம் பார்க்குற மாதிரியோ பெருசாக மனசில் பதியாது. ஓகேங்களா? ஸோ அதை சம்மரைஸ் பண்ணி ஒரு புக்காக கொடுக்கும்போது நீங்கள் புக் ரீடிங்கும் இருக்கும். ஸோ புக்காக பெரட்ட முடியும், பார்த்துக்கிட்டே இருக்கும். அது ரீடிங்கிறது அது ஃபஸ்ட்டு ஒரு ஹேபிட்டு. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். டவுட்ஸ் வரும்போது உங்கள் மொபைல்லையோ இல்லை ட்ராவல் பண்ணும் போதோ மொபைல்லையோ நீங்கள் வந்து புக்கை திருப்பி அந்த வீடியோஸை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஸ்கேன் பண்ணி அதை தெரிஞ்சுக்கலாம், அசஸ்மெண்ட் எழுதி பார்க்கலாம். அதில் என்னுடைய பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போது என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு நம்ம புக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம்? ஆமாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். எனக்கு இருக்கிறதுலே வந்து எல்லாருமே கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறது இந்த மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் தான். ஒரு இன்ஜினியரிங்னா M1 M2 பேப்பர் டஃப்பாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தான் ஃபஸ்ட்டு டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால் முதல்ல அதில் தான் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரீசனிங் எபிலிட்டி ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். எங்களோட நெக்ஸ்ட் ரிலீஸ் வந்து TNPSC 1, 2 and 4. அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி தனியாக ஒரு புக்காகவே நாங்கள் போடுறோம். அது வந்து உங்களுக்கு UPSCலேருந்து நிறைய எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ அதை தவிர்த்து நீட் கிராஷ் கோர்ஸ் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென் ஸ்டாஃப் செலெக்ஷன் அண்ட் RRB இதெல்லாம் வந்து டவுன் லைன், இட் இஸ் இன் ப்ராக்ரஸ். ஓகே. ஆஸ் ஆஃப் நோ பப்ளிஷ் பண்ணதுக்கு வந்து என்ன வரவேற்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த ஐடியாக்கு? ஆமாம். ஸோ இப்போ நான் எப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு? ஓகே, நான் இப்போ ரிலீஸ் பண்ணி ஒரு 5 days தான் ஆகுது. நான் இன்னும் புக்காக வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ நான் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் வந்து நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது எதுக்குன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு நான் புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தவருக்குன்ற மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் அந்த பொட்டன்ஷியல், எனக்கு ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸாக அவங்க ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னராக வந்துட்ட பொழுது அவங்க மூலமாக அந்த டிஸ்ட்ரிக்ட்டை நாங்கள் வந்து கவர் பண்ணுறோம். ஸோ மொத்தம் 38 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 31 மாவட்டங்களுக்கான ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் வந்து நாங்கள் லைசன்ஸ் கொடுக்குறோம். அதில் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 7-8 ஃப்ரான்ச்சைஸி இந்த 5 daysல எனக்கு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் மல்டிபிள் ஃப்ரான்ச்சைஸிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் எல்லாருமே வந்துட்ட பிறகு ஸோ புக்ஸ்
வில் கெட் ரிலீஸ்டு. ஸோ மேக்ஸிமம் இன் அ வீக். உங்களோட விஷன் என்ன சார்? இப்போ ஏன்னா இந்த ஒரு புக் லான்ச் பண்ணுறீங்கன்னா நிறைய இடத்துல நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு சொல்யூஷன் இந்த புக்காக இருந்தாலுமே இந்த புக் வந்து ஒரு மாணவரோட வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு வழிகாட்டு விதமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார். என்னன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து சான்ஸ் வந்து ஒரு டைம் தான் சார் நமக்கு. நம்ம அதை வந்து ஆனால் நம்ம அதை பயன்படுத்துகிறோமா பயன்படுத்தலையான்றது தான். நீங்கள் வந்து ஒரு தடவையாவது ட்ரை பண்ணிடணும். ஸோ நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு காலகட்டங்களில் 2009 அந்த மாதிரி டைம் அப்போலாம் வந்து எஸ்பிஐ கிளரிக்கலுக்குலாம் வந்து இது தேவையில்லை, டிகிரி தேவையில்லை, நீங்கள் +2 குவாலிஃபிகேஷன்ஸ்லேயே எழுதலாம். அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அது இல்லை அப்போதைக்கு. நான் எஜுகேஷன் செக்டார்லாம் டீச்சிங் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. நான் டீச்சிங் வந்து நான் கிட்டத்தட்ட 2011 டெக்னிக்கல் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ்க்கு காலேஜஸ் போவேன். நிறைய காலேஜஸ்க்கு நான் போய் கொடுத்துருக்கேன். அப்போ மாணவர்களுடைய பல்ஸை நான் பார்ப்பேன். ஒரு 1/2 அன் ஹவர் கிளாஸ் எடுத்துகிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட நம்ம பேசும்பொழுது இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு கிராஜுவலாக ஒரு ஐடியா இருக்கும், சில பேருக்கு ஐடியா இருக்காது, சில பேர் கலாட்டா பண்ணணும்னு உட்காந்துருப்பாங்க, இப்படி தான் இருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நல்ல ஒரு ஐடியா இருக்குது. பட் முக்கால்வாசி மாணவர்கள் கரியர் வந்து எப்படி சூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. என்னப்பா பண்ண போகிறீங்க ஆஃப்டர் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்னு கேட்டோம்னா, நாங்கள் வந்து சார் டெலிவரி பாய் வந்து ஒரு பார்க்கலான்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 15,000 18,000 ஒரு 20,000 அந்த ஜாப் வந்து அந்த ஓரியன்டாக போய்ட்றாங்க. அவன் 3 வருஷம் அவனுக்கு டைம் இருக்குது ஆக்சுவலாக. அந்த 3 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 2 hours அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எய்தர் ஏதோ ஒரு ஸ்கில்லாக இருக்கட்டும், நாட் ஓன்லி காம்படிட்டிவ் எக்ஸாம், ஏதோ ஒரு ஸ்கில்லாக இருக்கட்டும், அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. ப்ரிப்பரேஷனில் எங்கே லேக் ஆகுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ப்ராப்ளம். அவனுக்கு வந்து ஒன்றும் பேசிக்ஸில் அவன் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அவங்க அந்த கிளாஸை வந்து பெரிய கவனிக்காமல் விட்டுருக்கலாம், இல்லை அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களோட டீச்சர் வந்து அவங்களுக்கு சொல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த ஒரு இது வந்ததுனால அவனுக்கு வந்து அதனாலே கஷ்டன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, அதை நான் ஐடியில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். டெவலப்மெண்ட்னாலே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து ஒரு டெவலப்பர். ஆக்சுவலி டெவலப்பர் எனக்கு கஷ்டம் சார், அதனால் டிசைன் பக்கம் போயிடுறேன், இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடில் போயிடுறான். அப்போ நான் டெவலப்மெண்ட்டாக அவனுக்கு நமக்கு சொல்லும் போது அவனுக்கு புரிகிற பாஷையில் நம்ம அதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து அந்த தலைமை மாறி இருக்கு. அந்த மாதிரி நான் என் சைட்லேருந்து நான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஸ்கில் டெஃபினெட்லி அவனுக்கு இருக்கணும் அவங்க படிக்கும்பொழுது. அது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்துன்னா ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் அவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னால. ஏன்னா ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது, இப்போ கோவிட் வந்தது, ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு சேலரின்றது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ எனி கைண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப்ஸ் இன் கவர்மெண்ட் அது வந்து அவங்களுக்கு டெஃபினட்டாக கை கொடுக்கும். வீட்டில் ஏதோ ஒரு அவங்களோட பொண்ணோ பையனோ யாராவது ஒருத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. இந்த ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, எனி ஃபார்ம் அந்த கவர்மெண்ட்ன்றது வந்து ஒரு பெரிய அங்கீகாரம். கண்டிப்பாக. ஸோ உங்களோட ஒரு இப்போது இந்த உங்களோட ஒரு செயல்னால வந்து இப்போ கிராமப்புற மாணவர்கள் நிறைய பேருக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக அது வந்து தினகரன் சாருக்கு ஒரு மனநிறைவு தருதா தரலையா, இல்லை பொறுப்புணர்ச்சி தருதா? டெஃபினட்டாக ரெண்டுமே உண்டு எனக்கு. ஏன்னா அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கிறதுனால தான் இதில் நான் இறங்கினது ஆக்சுவலாக. ஸோ இதை பற்றியான நான் இதுக்கு முன்னாடி எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எட்டெக் இதில். அப்போ நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் நான் கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஏன்னா அப்போ நாங்கள் வந்து கர்நாடகாவில் வந்து இந்த க்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, கர்நாடகா ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் டேப்லெட்ஸ் கொடுப்போம். அந்த டேப்லெட்ஸில் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது ஃபவுண்டேஷனல் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க, பியூசி. அங்கெல்லாம் வந்து இன்னும் +1 +2 கிடையாது, பியூசி, ஃபஸ்ட் பியூசி செகண்ட் பியூசி. ஸோ அந்த ஃபஸ்ட் பியூசி செகண்ட் பியூசிக்கான ஃபவுண்டேஷனல் புக்ஸ் நாங்கள் கொடுப்போம். அந்த புக்ஸு ப்ளஸ் டேபில் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். எனக்கு சப்போர்ட்டுக்காக நிறையா ஸ்கூல்ஸ்லேருந்து எனக்கு திருப்பி டேப்ஸ் ரிட்டர்ன் வரும், இதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது சார் பாருங்க அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு அதை நான் தான் பார்ப்பேன். அதில் நான் பார்க்கும்போது பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா கன்னடாவில் வந்து அவனுங்க டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு கன்னடாவில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, இங்கிலீஷில் இதை தெரிஞ்சுக்கிறாங்க, விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம். ஸோ இன்னமும் வந்து நீங்கள் தாவங்கரே அந்த ஒரு 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 செர்டன் ரீஜன்ஸ்லாம் தாண்டிட்டீங்க அப்படின்னா, பெங்களூர்ன்றது சிட்டி, ஆனால் கர்நாடகான்றது ஒரு பெரிய ஒரு ஏரியா. அப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் கன்னடாவில் தான் அவங்க ப்ரிப்பேர் ஆகிறாங்க, புரிஞ்சுக்கிறதும் கன்னடாவில் தான் புரிஞ்சுப்பாங்க. ஓகே, நீங்கள் இந்த ஒரு விஷயம் அங்கே புரிஞ்சுக்கிட்டீங்க? அங்கேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒன்று ஃபஸ்ட்டு. அதுக்கெல்லாம் முன்னாடியே எனக்கு ஐடியா இருந்தது, ஆனால் நான் அந்த எட்டெக்கில் ஒர்க் பண்ணதுனால தான் இதெல்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். நான் படிக்கும் போது நாங்கள் 2004 அந்த டைமில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எங்களுக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், மிஸ்டர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு. அவர் எங்களுக்கு மேக்ஸ், அவர் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு பையனை, அவன் பேர் சொல்லலை, அந்த பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி மேட்ரிக்ஸை போடுன்னு சொன்னார். அவன் வந்து அந்த மேட்ரிக்ஸில் 2x2 மேட்ரிக்ஸ் ஏதோ போட சொன்னார். அவன் போர்டில் திணறான். ஆக்சுவலாக அவன் தமிழில் படிச்சிருக்கான், எல்லாமே அணின்னு சொல்லிட்டு தமிழில் படிச்சிருக்கான்.
அவனுக்கு நிரல் அதெல்லாமே தமிழில் படித்ததுனால ஃபஸ்ட்டு செமஸ்டர்ஸ்லாம் அவன் பயங்கரமாக ஷிவர் ஆகிட்டான். அப்போ சார் வந்து அவர் இங்கிலீஷ்லேயே கம்யூனிகேட் பண்ணுறாரு. அவர் ஊட்டியில் படித்து ஒரு பெரிய ஒரு அளவர் இங்கிலீஷ்லேயே கம்யூனிகேட் பண்ணுறாரு. அவன் வேர்க்குது. ஆனால் எனக்கு அவனை தெரியும் எங்களுக்கு எல்லாருக்கும். ஏன்னா அவன் வந்து 12th 1100க்கு மேலே அவன். அவனுக்கு மெடிக்கல் கிடைக்காம இன்ஜினியரிங் வந்து சேர்ந்தான். அவன் திணறிட்டான். ஸோ அப்போ உட்காந்துட்டான். அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு எம்என்சியில் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, அதெல்லாம் வேற. பட் அது வந்து எங்கே அவங்களுக்கு ஒரு பெரிய லேகிங் இருக்குன்றதை நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அதை நினச்சி பார்க்கும்போது ஓகே அப்போல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்கல்ல அப்படின்ட்டு. இந்த கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் 2 சிச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கீங்க. நீங்கள் படிக்கிற டைமில், அப்புறம் ஒர்க் பண்ண டைமில். ஆமாம், அதை வந்து இங்கே இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு இப்போ. ஓகே சார், இப்போது இந்த ஒரு விஷயம் ஜென்ரலாக ஒரு கேள்வி தான். இப்போது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த எக்ஸாம்ஸ் பரீட்சைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து வெறும் லாங்குவேஜ்ன்ற ஒரு காரணத்தினால தான் நம்ம மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணாமே இருக்காங்களா? நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. ஓகே, ஏன்னா ஸ்டேட் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டேட்டில் வந்து 200 இடத்துல வந்து 13 லட்சம் பேர் இது பண்ணுறாங்க. அப்போ சென்ட்ரல் இதில் எப்படி? ஆமாம், அது 1 கோடி பேர் எழுதுவாங்க. இப்போ குரூப் டியில் எழுதுனீங்கன்னா ஸோ அது நிறைய டைமில் எழுதுவாங்க. அந்த இதில் வந்து தமிழ் மாணவர்கள் எவ்வளோ? அது ரொம்ப குறைவு when compared to other states. பீகார், உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக எழுதுவாங்க. ஸோ அந்த அவங்களுக்கு உள்ள அவேர்னஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இப்போ நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ சிசிஐன்னு சொல்லுவாங்க, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றியான அவேர்னஸ்லாம் வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரல. ஓகே, ஸோ ஆல்ரெடி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதிலே தான் இருக்குது. இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ண என்ன பண்ணலாம்? அதுக்கு வந்து பெரிய லெவலில் நம்ம அதை மார்க்கெட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஆனால் இப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ அதனால ஓரளவுக்கு தெரியுது. அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியுது. சில விஷயங்கள் என்ன இருக்குன்னா, மாணவர்கள்ட்ட நம்ம ஒரு பரீட்சைனா அதையே ஃபோக்கஸ் பண்ணுவோன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ மல்டிபிளாக எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. ரெண்டாவது, நிறைய பெண் பிள்ளைகள் தான் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வேற அவுட் ஆஃப் த சிட்டி போகிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அது மற்ற நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் அப்படி கிடையாது. ஸோ ஈஸியாக அவங்க வந்து வேற எந்த மாவட்டத்துக்குனாலும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு நார்த் இந்தியாவிலேருந்து வந்து வேற ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. அதை நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆமாம், லேடிஸே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம லேடிஸ் வந்து இன்னும் அங்கே போகிறதுல ஒரு சின்ன ஒரு இது இவ்வளோ விஷயம் அதில். ஆமாம் ஆமாம். இந்த எக்ஸாம் டாப்பர் புக் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு சிலபஸ்க்கும் ஒரு ஸ்கேனர் இருக்கும். நம்ம அது மூலிமா வந்து வீடியோவாக பார்க்கலாம். ஸோ உங்கள் ஆப்குள்ளே போயிட்டு அந்த வீடியோவாக பார்க்கலாம். எவ்வளோ நாள் அந்த ஆப்பை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சார்? புக், ஏன்னா புக் வந்து லைஃப் லாங் இருக்கும். பட் ஆப் ஆக்சஸ் எவ்வளோ நாள்? இல்லை, லைஃப் டைம். அதுவும் தான். ஸோ லைஃப் டைம் லைசன்ஸ் தான். ஸோ அந்த புக்கை ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா அதுக்கான புக் ஐடி அதில் இருக்குது. ஸோ அவங்க அந்த புக் ஐடி ஆப்பில் என்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்த புக் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அது லைஃப் டைம் லைசன்ஸ் தான். ஸோ அது ஒன் டைம் கிடையாது. அது எப்படி சார்? எனக்கு என்ன டெக்னிக்கலி எனக்கு அது ஓகே. ஸோ என்னன்னா, புக்கை வந்து நாங்கள் ஒரு ஐடி, ஒரு யூனிக் ஐடி கொடுத்துருவோம் ஒரு புக்குக்குமே. புக் ஐடி ஒன்று இருக்கும். அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த ஐடி இருக்கும். அந்த ஐடியை வந்து நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு, ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு, நீங்கள் ஓடிபிலாம் கொடுத்து உள்ளே போனோடனே புக் ஐடி தான் கேட்கும். அந்த புக் ஐடி நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 2026 வெர்ஷன் ஆஃப் த புக்கு, அந்த புக்கை ஆக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த புக்கு லைஃப் டைம் அந்த ஆப் மூலமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ இது ஆமாம். அடுத்தது வேறு புக் வாங்குறீங்க, நீங்கள் டிஎன்பிசி குரூப் 1 புக் ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கீங்க ஆஸ் யூஸராக. ஸோ நீங்கள் ஆப் உள்ளார போன பிறகு புக் ஐடி என்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா புக் ஐடி கேட்கும். ஸோ அங்கே அந்த டிஎன்பிசி குரூப் 1 புக் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் புக் ஆட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் புக்ஸ் நீங்கள் எத்தனை புக் வாங்குறீங்களோ, இல்லை இப்போ நீட் மாதிரியான புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிலாக வரும். ஸோ அது வந்து பண்டில் ஐடின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அதுவும் வந்து புக் ஐடி / பண்டில் ஐடி தான். அந்த பண்டில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி 3 புக்கையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸோடு இருக்காது. ஆமாம். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போது அந்த ஆப் ஆக்சஸ் வந்து மொபைல் நம்பர் மூலயமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல் தொலையுது அப்படின்ற சிச்சுவேஷனில் எப்படி? ஆமாம். ஸோ இந்த மாதிரி அன்சர்டனான சிச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி, மொபைல் ஓடிபி தான் உங்களுக்கு ப்ரைமரி. ஸோ அதுதான் உங்களோட புக்கோட எல்லா புக்ஸோடையும் லிங்க் ஆகிருக்கிறது மொபைல் நம்பர் தான். இன்கேஸ் இந்த மொபைலே தொலைச்சிட்டிங்க, அந்த மொபைல் திருப்பி அந்த நம்பர் எனக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன், நீங்கள் வந்து கான்டாக்டர்ஸ் மூலமாக வெப்சைட்டில் போயிட்டு எங்களை டைரெக்டாக தான் கான்டாக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோடய மொபைல் நம்பர். ஏன்னா நான் மொபைல் நம்பர் கொடுத்து பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். உங்களோட நேமு, மெயில் ஐடி, அந்த மாதிரி ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் போஸ்டல் கூட ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும், நீங்கள் எந்த ரீஜன்ஸாக இருந்தாலும்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த மெயில் ஐடி மூலமாகவோ இல்லை அந்த மெயில் ஐடியோ கொடுத்தோ இந்த புக்ஸ் நான் வாங்கியிருக்கேன், ஸோ எனக்கு வந்து ஆனால் என்னோட அந்த நம்பரே வந்து இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா நாங்கள் திருப்பி ரீஆக்டிவேட் பண்ணி வேறு நம்பர் வேணும்னா அந்த நம்பருக்கு ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். இட் இஸ் லைக் நீங்கள் ஒரு பேங்கிங்கில் வந்து நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் பிரைமரியாக கொடுத்துருக்கீங்க, அந்த மொபைலே தொலைஞ்சு போச்சுன்னா பேங்கிங்கில் போய் எப்படி மாற்றுவீங்களோ அதே சமாச்சாரம். ரொம்ப நன்றி சார். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக. அண்ட் உங்களோட தி எக்ஸாம் டாப்பர் புக் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அடையும், மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு டூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சார். நன்றிங்க. நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.